இந்த போட்டோல இருக்கிறது யாரு? என்னோட உயிர் நண்பன், இந்திராவோட அப்பா, உன்னோட உன்னோட முன்னாள் கணவன். என்னைக்கு இருந்தாலும் இந்த வீட்டில் இருக்க எல்லாருக்கும் தெரிய வேண்டிய விஷயம் தானே இது. நாம இந்த வீட்டுக்கு வந்த முதல் நாளே நீ யாரு, நான் யாரு, என் நண்பன் யாரு, எந்த சூழ்நிலையில நான் கையை பிடிச்சேன்னு எல்லாருக்கும் சொல்லணும் தான் நினைச்சேன். ஆனா இந்த வீட்டில் இருக்க யாரும் அதை கேட்கக்கூடிய நிலையில இல்லையே. பின்ன எதுக்காக நாம பயப்படணும்? மத்தவங்களுக்காக பயப்பட வேண்டாம். இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா இந்திரா அவங்க அப்பாவை பத்தி நினைக்கிறத மறக்க ஆரம்பிச்சிருக்கா. உங்களதான் அப்பாவா அவன் நினைக்க ஆரம்பிச்சிருக்கா. அந்த பிஞ்சு குழந்தை கண்ணுல இந்த போட்டோ பட்டுட வேண்டான்னு தான் நான் கவலைப்படுறேன். நீங்க சொன்ன மாதிரி மத்தவங்க கண்ணுக்கெல்லாம் இது தெரிய வேண்டிய விஷயம்தான். ஆனா அவ கண்ணுல மட்டும் பட்டுட வேண்டாங்க. அதுக்காக தான். சரி சாந்தி, நீ சொல்றது உண்மைதான். இப்பவே நான் இது எல்லாத்தையும் எடுத்து உள்ள வச்சிடுறேன். சாரிம்மா. பரவாயில்லைங்க. gift ஷாப்புக்கு தானே உங்களை கூட்டு போக சொன்னேன். ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டு வந்திருக்கீங்க. ஸ்வாதி, இங்க காஃபி சூப்பரா இருக்கும். ஒரு காஃபி சாப்பிட்டு போலாம். நான் ஒன்னும் காஃபி கேட்கலையே. கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணோட ஒரு காஃபி சாப்பிட்டு போறது தப்பா? தப்புதான். ஸ்வாதி, பயந்துட்டீங்களா? எனக்கு என்ன பிடிக்குமோ அதை வாங்கி தராதான் தப்பு. அவ்வளவுதானா? சரி, உனக்கு என்ன பிடிக்கும் சொல்லு. எனக்கு ஐஸ்கிரீம் தான் பிடிக்கும். அவ்வளவுதானே? அப்ப ஐஸ்கிரீம் சாப்பிடு. ப்ளீஸ். இங்க சாப்பிட்டு பாரு எப்படி இருக்குன்னு. என்ன சாப்பிடுறீங்க சார்? ஒரு கூல் ட்ரிங்க், ஒரு ஐஸ்கிரீம். வெண்ணிலா. ஓகே மேம். ஸ்வாதி, ஷாப்பிங் முடிச்சுட்டு நானே ஒன்று ட்ராப் பண்ணட்டுமா, இல்லை ஒன்று ஆட்டோ ஏற்றி விட்டுமா? என்ன ஆட்டோல ட்ராப் பண்றதுக்கு நீங்க எதுக்கு என் கூட வரணும்? இப்பவே நீங்க போலாமே. நான் கை தட்டி கூப்பிட்டாலே ஆட்டோ வரும். நீ கை தட்டி கூப்பிட்டா ஆட்டோ வரும், கூடவே வம்பம் வரும். சரி, நீங்க என் கூட வாங்க. ஆனா என் செலக்ஷனை பத்தி கிண்டல் பண்ணக்கூடாது. நான் ஏன் ஸ்வாதி கிண்டல் பண்ண போறேன்? நீ என்ன வேணாலும் செலக்ட் பண்ணிக்கோ. நான் வேணா வெளியே வெயிட் பண்றேன். ஓ, மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களா? நீங்க எதுக்காக வெளியில வெயிட் பண்ணணும்? எனக்கு தேவையான கிஃப்ட நீங்களே செலக்ட் பண்ணி கொடுக்கலாம்ல. நிஜமாவா? ஆமா, அப்பதானே உங்க டேஸ்ட் என்னன்னு என்னால புரிஞ்சுக்க முடியும். சரி, ஓகே, டன். நானும் வரேன், பாத்துருவோம். இப்ப நீ ஃபர்ஸ்ட் இது சாப்பிடு, சீக்கிரம் கிளம்பலாம். ஸ்வாதி, சீக்கிரம் சாப்பிடு. அப்புறம் ஷாப்பிங் முடிச்சு போறதுக்கு லேட் ஆச்சுன்னா என்னோட கோக்கார் மாமனா டென்ஷனோட உச்சகட்டத்துக்கே போயிடுவாரு. பாத்தீங்களா, இப்பவே மாமனாரை கிண்டல் பண்றீங்க. ஐயோ ஸ்வாதி, பேசிக்கலா என் மாமனார் ரொம்ப நல்லவர் தான். ஆனா இந்த ஆரவள்ளி சூரவள்ளி அபிராமி இருக்காளே, அதான் உன் அண்ணி, அவ பண்றதுதான் ரொம்ப டூ மச். தெரியுமா உனக்கு? உங்களுக்கு எல்லாமே டூ மச் தான். அபிராமி அண்ணி எவ்வளவு நல்லவங்க தெரியுமா? ஆமா, ஏன் உங்க வீட்டுல எல்லாரும் ஒட்டுமொத்தமா முட்டாளாவே இருக்கீங்க? ஸ்வாதி, உங்க அப்பாவும் அம்மாவும் நம்ம நிச்சயதார்த்த விஷயமா பேசுறதுக்கு எங்க வீட்டுக்கு வந்தாங்கல்ல, அப்போ எங்க அப்பாவை கேவலமா பேசினதுக்காக மாமா அவர்கிட்ட நான் மன்னிப்பு கேட்க சொன்னேன். அவரே மன்னிப்பு கேட்டு போயிட்டாரு. ஆனா அதை காரணமா வச்சு அந்த அபிராமியும் அவ தங்கச்சியும் என்ன வாங்குன்னு வாங்கிட்டாங்க. தெரியுமா உனக்கு? என்ன எவ்வளவு கேவலமா பேசி வெறுப்பேத்தாங்க தெரியுமா? நான் உங்க வீட்டுக்கு மருமகனா வர முடியாதா, மாட்டுக்காரனா தான் வரணுமா? ஏன் இப்படிதான் சொல்றாங்கன்னு புரியுதா? எனக்கு மாமா மேல கோவம் இந்த கல்யாணத்தை நான் நிறுத்திடுவேன்னு நினைச்சுதான். எனக்கும் கோவம் வந்துச்சு. ஆனா அவங்க சூழ்ச்சியை நினைச்சு நானே என்ன கட்டுப்படுத்திக்கிட்டேன். என்னால இத நம்பவே முடியல. அதானே சொல்ல வர.
ஒன்றும் சொல்லி தப்பு இல்லை. உங்க அப்பா அம்மாவுமே அந்த அபிராமிக்கு பொட்டி பாம்பா அடங்கி இருக்கிறாங்க. பாவம், நீ என்ன பண்ணுவ? இந்தாங்க. சரி சரி, இந்த குழப்பத்தில் நீ என்ன ஐஸ்கிரீம் சாப்பிட போற? வா போலாம், இன்னொரு நாளைக்கு வரலாம். வா. கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க 2 பேரும் ஜோடியா வெளில வந்ததே தப்பு. 10வது எங்க அக்கா அபிராமியை வர நீங்க தப்பா பேசுறீங்களா? பத்த வைக்கிறேன். ஷாமுக்கும் எனக்கும் அது செய்யறேன் இதை செய்யறேன்னு சொல்லிட்டு இப்ப புரோக்கர் கமிஷனே மிச்சப்படுத்திட்டு அந்த 2 பொண்ணுக்கும் நீயே மாப்பிள்ளை பார்த்து வச்சுட்ட. கல்யாண வேலையும் இழுத்து போட்டுக்கிட்டு மாங்க நீயே செய்யற. வந்த வேணடானா கிச்சன் வரைக்கும் வர ஆரம்பிச்சிட்டா. அது ஸ்வாதி அவளுக்கு பயங்கர சப்போர்ட்டு. இனிமே என்ன பண்றதா உத்தேசம்? எல்லாம் எனக்கு தெரியும். எந்த காய் எப்படி நகர்த்துறோம் தெரியாமையா இந்த விளையாட்டு ஆரம்பிச்சேன். நீ என்ன ஆட்டத்தை ஆரம்பிக்கிறது? உன் கதையே முடிஞ்சிடும் போல இருக்கு. டேய், உனக்கு என்னடா தெரியும்? சின்ன பையன், சும்மா வளராத. எதா சாப்பிடுறியா? அக்கா, வயிறு நிறைய மேட்டர் இருக்கு, வாய் நிறைய சொல்றேன், காது நிறைய கேட்டுக்குங்க. சொல்லு சொல்லு. வர வர இந்த வீட்டுல ஆம்பளைங்க தான் நியூஸ் கொடுக்குறாங்க. சொல்லு. இரு. அக்கா, ஸ்வாதியும் அர்ஜுனும் ரெஸ்டாரண்ட்ல ஜாலியா பேசிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு கூடிய சீக்கிரம் கல்யாணம் ஆக போகுது. அவங்க ரெஸ்டாரண்ட்ல ஜாலியா பேசிட்டு இருந்தாங்கன்னா இதெல்லாம் ஒரு பெரிய நியூஸா? டேய், உனக்கு பொறாமடா. அக்கா, அவங்க காதல் வசனமோ இல்ல கல்யாண பேச்சோ பேசல. அவனும் மனசுக்குள்ள பூந்து பார்த்த மாதிரி ஒரிஜினல் கேரக்டர் புட்டு வைக்கிறான். அவன் மட்டும் இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டான், மோடி மஸ்தா வேலை எல்லாம் பலிக்காது. அக்கா, கதை கந்தல் தான். இப்ப நீ நிமிர்ந்து நடக்கிறியே, அதெல்லாம் நடக்காது. உன் பேரையே கெடுத்துருவாங்கக்கா. அந்த ராஸ்கல் சொன்னதை ஸ்வாதி நம்பிட்டாளா? நம்பின மாதிரியும் இருக்கு, நம்பாத மாதிரியும் இருக்கு. ஷியாம், அக்கா விஷயம் கலைஞ்சிருச்சுனா நமகதி குண்டு விழுந்த அமெரிக்கன் ட்வின் டாஸ் மாதிரி நம்ம நிலைமை ஆக போகுது. நம்ம 3 பேரையும் வெளில அனுப்ப போறாங்க. நம்மளால கனவு கூட காண முடியாது. நிம்மதியா தூங்கினா தானே கனவு காண. பங்களா டு பிளாட்ஃபார்ம் கன்ஃபார்ம்டு. ஏன்டா ஆம்பளையா பிறந்துட்டு இப்படி பயப்படுற? இந்த ஒரு அர்ஜுன் இல்ல 100 அர்ஜுன் வந்தாலும் இந்த அபிராமி அசைக்க முடியாது. இந்த ஃபேமிலில இருக்கிற எல்லாரையும் சென்டிமெண்டா மடக்கி வச்சிருக்கேன். இப்போ என்னோட யோசனை எல்லாம் இந்த அர்ஜுன் ஸ்வாதி சந்திச்சு பேசினத எப்படி நமக்கு சாதகமாக்க முடியும் தான். டோன்ட் வரி வித்யா, என்கிட்ட வந்துட்டல, அசத்திடலாம். இந்த மாடலிங் ஃபீல்டே கலக்கிற மாதிரி போட்டோஸ் நான் எடுக்கிறேன். ஓகே, பி ஹாப்பி. ஒன் செகண்ட். ஹலோ மிஸ்டர் தினேஷ். ஆமாங்க, சொல்லுங்க. நான் தான் ஆர்ஆர் சில்க்ஸ் ப்ரொப்ரைட்டர் பேசுறேன். சொல்லுங்க சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நம்ம விளம்பரத்துக்காக அந்த பொண்ணுகிட்ட நீங்க பேசிட்டீங்களா இல்ல நான் வேற ஏஜென்சியை பார்க்கட்டுமா? நோ சார், எந்தவித ப்ராப்ளமும் இல்ல. அந்த பொண்ணுகிட்ட நான் பேசிட்டேன். என்ன ரேட் கொஞ்சம் அதிகமா கோட் பண்ணாங்க. நான் தரதா சொல்லிட்டு அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க சார். இன்னும் ஒரு 2-3 டேஸ்க்குள்ள போட்டோஸ் ரெடி ஆயிடும். நான் போட்டோஸ் ரெடி ஆன உடனே உங்களுக்கு ஃபோன் பண்றேன். நீங்க ஸ்டுடியோக்கு வந்து அப்லோட் பண்ணுங்க. ஓகே, நோ ப்ராப்ளம் சார். பை. Hey Sita, welcome. One second. Vidya, நாளைக்கு போட்டோ செஷன் I don't think it's possible. உங்க நம்பர் என்கிட்ட இருக்குல்ல, நானே உங்களை கான்டாக்ட் பண்றேன். நீங்க போலாம். ஓகே, thanks for coming. Bye. Hey Sita, welcome. இப்பதான் உன்னை பத்தி ஆர்எஸ் கோண கிட்ட பேசிட்டு இருந்தேன். அதுக்குள்ள நீயே வந்து நிக்கிற. 100 ஆயுசு உனக்கு. சீதா, நீ ஏன் என்கிட்ட பேசாம இருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். இத பார், அன்னைக்கு நீ என்ன அடிச்சதையும் திட்டினதையும் நான் எப்பவோ மறந்துட்டேன். என்னுடைய தொழில இதெல்லாம் ரொம்ப சகஜம். இத பார், நீ அதெல்லாம் மறந்துட்டு மேக்கப் ரூமுக்கு போய் காஸ்டியூமை மாத்திட்டு வெயிட் பண்ணு. நான் லைட் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு உனக்கு கூப்பிடுறேன். ஓகே, கேரியா போ. ஏன் போமா இங்கே நிக்கிற? ஓ, நான் ஒரு மடையன் அட்வான்ஸ் சொன்னல, அது இங்கதான் இருக்கு, இரு எடுத்துறேன். தேவையில்லை. நான் இங்க வந்தது உன் கேமரா முன்னாடி மாடலா நிக்கிறதுக்கு இல்ல. பின்ன வேற எதுக்கு வந்த? உன் மிரட்டல என்கிட்ட வச்சுக்காதன்னு உன்னை எச்சரிக்கை பண்ணிட்டு போலான்னு வந்த.
எதை சொல்லியும் நீ என்ன மிரட்ட முடியாது, எதை காட்டியும் என்ன பணிய வைக்க முடியாது. தப்பான ஆளு நான் இல்ல. என்ன பத்தி எங்க அப்பாவுக்கு நல்லா தெரியும். எல்லாத்தையும் எங்க அப்பா கிட்ட சொல்லிட முடியும். நான் எதுக்காக இந்த மாடலுக்கு வந்தேங்கிறத அவர்கிட்ட சொல்லாத காரணத்தை அவர் புரிச்சுப்பாரு. அதனால எங்க அப்பாவோட பேரை சொல்லி என்ன மிரட்டாத. அதுக்கு மசிகிற ஆளு நான் இல்ல. என்ன விலை கொடுத்தோம் நீ என்ன வாங்கவே முடியாது. என்ன டிஃபன் ரெடியா? கொண்டு வா பார்க்கலாம். என்ன இது எப்போ பார்த்தாலும் மருந்து மாதிரி பச்சையா புதினா சட்னி வேர்க்கடலை சட்னி பண்ண சொல்றேன், பண்ண மாட்டீங்களா? வேர்க்கடலையில எண்ணெய் ஜாஸ்தியா இருக்கும். மாமாவுக்கு ஏற்கனவே பிபி, அதெல்லாம் வேண்டான்னு உங்க மருமக தான் சொன்னா. எல்லாம் உங்க நல்லது தானே மாமா. சரி போடுங்க. அபிராமி, நீ இருக்கேங்கிற தைரியத்துல தான் நான் கல்யாணம் எப்படி எதுலையுமே தலையிடல. ஊரே மூக்கு மேல விரல் வைக்கிற மாதிரியே பொண்ணு கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்தி காட்டணும். ஓகே? அது மட்டும் இல்ல மாமா, இன்னொரு கல்யாணமும் பண்ண வேண்டியிருக்கு. இன்னொரு கல்யாணமா? அது யாருக்கு? அதானே, யாருக்குமா? உங்க 2 பேருக்கும் தான். உங்க 2 பேரோட 60ஆம் கல்யாணம் திருக்கடையூர்ல ஜாம் ஜாம்னு நடக்கணும்னு அந்த திருக்கடையூர் அபிராமி கிட்ட நான் வேண்டிட்டு இருக்கேன். அபிராமி, உனக்கு எவ்வளவு நல்ல மனசு. எங்க பிள்ளைகளுக்கு கூட இது தோணலையே. அப்படின்னா என்ன உங்க பொண்ணா நினைக்கல மாமா? சே, அப்படி சொல்லம்மா. சரி, அதை விடுங்க. அனிதா ஸ்வாதி கல்யாணத்துக்கு எல்லாருக்கும் துணிமணி நகை நட்டெல்லாம் நான் எடுத்துக்கிறேன். ஆனா ஸ்வாதிக்கு மட்டும் நீங்க எடுத்துக்கங்க அத்தை. ஏன் அப்படி சொல்ற? இல்ல, அவ டேஸ்ட் வேற, என் டேஸ்ட் வேற. மொத்தத்துல அவ போக்கே ஒரு மாதிரி இருக்கு. நானும் ஒரு லிமிட்டுக்கு மேல போக முடியாதுல்ல. அதுக்கு என்னம்மா, அவ சின்ன பொண்ணு, சொன்னா கேட்டுக்க போறா. என்னையும் மாமாவையும் கேட்டு அவ இதுவும் செய்யறது இல்லையே. அப்படி என்னமா பண்ணிட்ட? அது தப்பு இல்லைன்னு நினைச்சா தப்பு இல்லதான். ஆனா தப்பு நினைச்சா இது பெரிய தப்பு. நீ என்ன சொல்ல வர? ஒண்ணும் இல்ல மாமா, நம்ம ஸ்வாதிக்கும் அர்ஜுனுக்கும் நிச்சயதார்த்தம் முடிஞ்சது உண்மைதான். அதுக்காக அவங்க 2 பேரும் ஜோடியா வெளியில போறது நல்லாவா இருக்கு? அதுல என்னமா தப்பு இருக்கு? பாத்தீங்களா, நான் அப்பவே சொன்னேன்ல அத்தை, தப்பு இல்லைன்னா தப்பு இல்ல. கல்யாணம் நெருங்கிட்டு இருக்கும்போது 2 பேரும் ஜோடியா வெளில போனா பாக்குறவங்க கண்ணு பட்டு திருஷ்டி பட்டுடுமே தான் நான் அப்படி சொன்னேன். ஆனா இதெல்லாம் நான் ஸ்வாதி கிட்ட சொன்னா அவ கோச்சுப்பா. அவளா போலம்மா. நான் தான் தம்பி வீட்டுக்கு போயிருந்தப்ப சுவாதியையும் கூட்டிட்டு போயிருந்தேன். அப்போ அர்ஜுன் வெளியில கிளம்பிட்டு இருந்தான். நான் பேசிட்டு இருந்தேன். சுவாதி வெளியில போகணும்னா போற வழியில இவளையும் இறக்கி விட்டுருப்பான்னு நான் தான் அனுப்பி வச்சேன். இதுல அவ மேல தப்பு இல்லம்மா. பாத்தீங்களா, இவ்வளவு விளக்கத்தையும் நம்ம ஊர்ல இருக்கிற ஒவ்வொருத்தர்கிட்டயும் சொல்ல முடியுமா? என்ன அபிராமி, இதெல்லாம் இந்த காலத்துல சகஜம் தானே? எதிரி சகஜம்? உனக்கும் குடும்பத்துக்கும் என்ன சகஜமா இருக்கலாம்? ஒன்ன பெத்தவ நீ அவளுக்கு புத்தி சொல்லாம போனா போதும் டாடா காமிச்சு அனுப்பிச்சிருக்கிற. உன் மருமக உனக்கு புத்தி சொல்ற வெக்கமா இல்ல உனக்கு? என்னங்க பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? நீ இப்படி சின்னத்தனமா காரியம் பண்ணா வார்த்தைகள் பெருசா தான் வரும். உன் தம்பி பையனாகவே இருந்தாலும் அவனு ஒரு ஆம்பளைங்கிறத மறந்துடாது. நான் என்ன சொல்றேன்னு புரியுதுன்னு நினைக்கிறேன். நான் சொல்றதெல்லாம் உன் பொண்ணு நல்லதுக்காக தான் சொல்றேன். அபிராமி, ரொம்ப தேங்க்ஸ்மா. நல்ல வேலை இது ஆரம்பத்திலே என் கவனத்தை கொண்டு வந்திய. இனிமையாவது ஜாக்கிரதையா இருக்கணும். அந்த சுவாதி கருத வந்தா என்னை வந்து பார்க்க சொல்லு. அபிராமி, நீ சமய சந்தர்ப்பம் பார்த்து பேசுற சாமர்த்தியசாலின்னு நினைச்சேன். ஆனா
தேவையில்லாம உங்க மாமா கிட்ட நடந்ததை பத்தி எல்லாம் ஏமா சொன்ன? அவர் ஏற்கனவே கோவக்காரரு. ஐயோ, நான் சொன்னது தப்பா அத்தை? சுவாதிக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாதுன்னு தான் நான் அப்படி சொன்னேன். நான் சொன்னது தப்புனா இனிமே எதுவும் சொல்ல மாட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க அத்தை. என்னையா சொல்ற நீ? நம்பவே முடியலையே. உலகத்தோட 8வது அதிசயம் அல்ல இருக்கு. பால் வேணாங்கிற குழந்தை, மீட்டருக்கு மேல காசு வேணாங்கிற ஆட்டோக்காரன், ஓட்டு வேணாங்கிற அரசியல்வாதி, சம்திங் வேணாங்கிற அபிஷியல்ஸ் மாதிரி அந்த பொண்ணு சீதா காசு வேணாங்கிறாளா? என்னையா அது? ஆமா சார், அவ எதுக்கு மசியில மாடலிங்க வேணாம் சொல்லிட்டு போயிட்டா. இனிமே நம்மளால அவளை தடுக்க முடியாது சார். அவளை தடுக்கவும் வேணாம், யாரும் போய் கூப்பிடவும் வேணாம். நம்ம என்னத்துக்கு அந்த தினேஷ் பைய வேலையை செய்யணும்? கான்ட்ராக்ட் அமௌண்ட்டை அதிகமாக்குவோம். அந்த தினேஷ் கிட்ட இந்த விஷயத்தை போய் சொல்லு. அதே மாடலை வச்சு ஆட் ஃபிலிம் ஷூட் பண்ணா பேசின அமௌண்ட்டுக்கு டபுள் மடங்கு அதிகமாக தரோன்னு சொல்லு. பணத்துக்காக அவன் என்ன வேணா செஞ்சிருவான். அந்த பொண்ணை அவனே போய் பார்த்து காலில் விழுந்து கெஞ்சி எப்படியாவது கூப்பிட்டு வந்துடுவான். கேமராவை எப்படி ஃபோக்கஸ் பண்ணுறானோ அதே மாதிரி பெண்களையும் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணுவான். சரிங்க சார், இப்பவே நான் தினேஷ்க்கு ஒரு ஆள் மூலியமா சொல்லி அனுப்பிச்சிடுறேன். ஏய், ஏன்டா தள்ளி போடுற? நான் ஒரு வேலையை சொன்னேன்னா உடனடியாக அந்த வேலையை செய்யணும். இப்போ நான் என்ன செய்யணும் சொல்லுங்க சார். அந்த ஜவுளி கடைக்காரனுக்கு ஃபோன் போட்டு பேசு. இந்த மாதிரி தினேஷ்ட விஷயத்தை சொல்ல சொல்லு. நம்ம மறைமுகமாக இருக்கணும்டா. ஹலோ ஹலோ. சார், நான் முரளி பேசுறேன். நல்லா இருக்கீங்களா? ஏய், என்னடா குசலம் விசாரிச்சுக்கிட்டு முட்டாள, விஷயத்துக்கு வா. சார், நம்ம ஜவுளி கடை மாடல் விஷயமா பேசணும்ல சார்? ஆமா, கொட்டேஷன்லாம் கொடுத்தாச்சு. அந்த கொட்டேஷனை அப்படியே வைங்க சார். அதை அப்படியே விட்டுட்டு அமௌண்ட்டை டபுள் ஆக்குங்க. தினேஷ் கிட்ட நீங்க என்ன பண்றீங்க, பேசுறீங்க. அதுக்கு அவன் சம்மதிக்க மாட்டான். எப்படியாவது சீதாவை மடக்கணும், அதுதான் முக்கியம். ரொம்ப பெருசாச்சு. பணத்தை பத்தி நீங்க ஏன் சார் கவலைப்படுறீங்க? கொடுக்க போறது நாங்க தானே. சீதா கிடைக்கணும், அதுதான் எங்களுக்கு முக்கியம். புரியுதுங்களா? ஓகே சார். டேய் தினேஷ், நான் வீசுற வலையிலிருந்து நீ தப்பவே முடியாதுடா. ஏன்னா நீ தான் ஆர்கேங்கிற பெரிய மீனை பிடிக்க எனக்கு அகப்பட்ட சின்ன மீன்.